வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு எம்டெக் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். ஸோ கார்பரேஷன் அண்ட் சிஎம்டிஏல வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் சர்வேயராகவும் இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு பிரிக் ஹவுஸ் கட்டுறதுக்கு என்ன காஸ்ட் ஆகும், செங்கலில் வீடு கட்டும்போது டீட்டெயில்டாக என்ன காஸ்ட் ஆகுன்றதை பார்க்க போகிறோம். ஃபவுண்டேஷன்லேருந்து எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், ஒரு கான்ட்ராக்டருக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குன்ற வரைக்கும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ வழங்குவது ஹையர் அண்ட் பில்ட். ஹையர் அண்ட் பில்டு மூலமாக ப்ராஜெக்ட் கட்டும்போது உங்களுக்கு 15 வருஷம் வாரண்ட்டி கிடைக்குது. நாங்கள் ஓவர் 200 குவாலிட்டி செக்ஸ் பண்ணி ப்ராஜெக்டை ஆன் டைம் டெலிவரி பண்ணுறோம். எந்த விதமான காஸ்ட் ஓவர்ரன்னும் இல்லாமல். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க எங்கள் வெப்சைட்டை பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நாங்கள் கட்டின ஒரு வீடோட பிளானை வந்து காட்ட போகிறோம். ஸோ அந்த வீடு பார்த்திங்கன்னா 30x40 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் வந்து கீழே 600 மேலே 700 ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் 1300 ஸ்கொயர் ஃபீட் வந்து கட்டியிருக்கோம். ஸோ அந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த வீட்டுக்காக வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைனும் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிசைனும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டிசைன் படி பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து 12 காலம் வருது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து காஸ்ட்டை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷனை வந்து ஒரு 6 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்கவேஷன். ஒரு பிளாட், எம்டி பிளாட்டை வந்து நம்ம மார்க் பண்ணி பவுண்ட்ரி மார்க் பண்ணுவோம், காலம்ஸ் மார்க் பண்ணி ஜேசிபி வச்சு குழி எடுப்போம். ஸோ அதுக்கு உண்டான காஸ்ட்டு. ஸோ இந்த எக்ஸ்கவேஷன் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைட்டுக்கும் மாறும். ஏன்னா ஒரு சைட்டில் வந்து சுற்றி காலி இடம் இருக்கும். இப்போ 12 காலமுக்கும் வந்து ஒரே நாள் ஜேசிபியில் வந்து மண்ணை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஆனால் சிட்டி லிமிட்ஸில் பார்த்திங்கன்னா அப்படி பண்ண முடியாது. சுற்றி 3 பக்கமும் வீடு இருக்கும். நம்ம மண் எடுத்து போடுறதுக்கு இடம் இருக்காது. ஸோ அதனால் ஒரு 2-3 குழி எடுப்போம். திரும்ப அதில் காலம் ஃபுட்டிங் நிறுத்திட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த 3 குழி எடுப்போம். ஸோ இப்படி செக்மெண்ட் பை செக்மெண்ட்டாக தான் ஃபவுண்டேஷனே போகும். ஸோ இந்த வீட்டுக்கான எக்ஸ்கவேஷனோட காஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 30,000 ஆச்சு. எக்ஸ்கவேஷன் சொல்லும்போது வந்து ஜேசிபியோட ரெண்ட்டு, குழி எடுக்கிறதுக்கு, அப்புறம் திரும்ப சாயில் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு, பேஸ்மெண்ட்டில் சாயில் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஜேசிபிக்கான எக்ஸ்பென்ஸ் வரைக்கும் வந்து 30,000 ஆச்சு. ஸோ அடுத்த காஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஃபுட்டிங் அண்ட் காலம். நம்ம இப்போ நார்மலாக ஃபவுண்டேஷன் வந்து 6 அடி 7 அடி குழி எடுப்போம். அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபுட்டிங் மேட்டு போட்டுட்டு அதில் ஜல்லி போட்டு காலம் போட்டு மேலே தூக்கிட்டு வரோம் இல்லையா. ஸோ இந்த பில்டிங்கில் பார்த்திங்கன்னா 12 ஃபுட்டிங் அண்ட் காலம் வருது. ஸோ ஒரு ஃபுட்டிங் அண்ட் காலம் பேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும், அதாவது எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் லெவல்லேருந்து 3 அடி ஹைட் வரைக்கும் ஆகிற செலவு பார்த்திங்கன்னா 9,000 ஒரு ஃபுட்டிங் அண்ட் காலத்துக்கு. அதில் இருக்கிற ஸ்டீலு, காங்க்ரீட்டு எல்லாம் சேர்த்து இந்த காஸ்ட்டு. ஸோ 12 ஃபுட்டிங் அண்ட் காலம் இருக்குது. நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஃபுட்டிங் அண்ட் காலமுக்கு மட்டும் 1,08,000 செலவாகும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரவுண்ட் லெவலில் போடுற கிரேட் பீம்னு சொல்லுவோம் இதை. ஸோ இந்த வீட்டுக்கு கிரேட் பீம் பார்த்திங்கன்னா மொத்தம் 155 அடி வருது. நம்ம வந்து பில்டிங்கோட லென்த் அண்ட் பிரெத்தை கனெக்ட் பண்ணும்போது இது வந்து நம்மளுக்கு கிளியராக தெரிய வரும். இந்த வீடியோவில் பார்த்துங்க. ஸோ 155 அடி கிரேட் பீம் போடுறதுக்கு ஆகிற செலவு வந்து பார்த்திங்கன்னா 55,000. ஸோ இந்த காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலு, காங்க்ரீட் மட்டும்தான். ஸோ இந்த லேபரு, ஷட்டரிங் ஒர்க்ஸ் அந்த காஸ்ட்டை நான் இதில் சேர்க்கலை. ஃபைனலாக நான் உங்களுக்கு அதை தனியாக லேபர் காஸ்ட்டில் சொல்லிவிடுவேன். ஸோ கிரேட் பீம் வரைக்கும் ஆகிற செலவு பார்த்திங்கன்னா 55,000. அடுத்து நம்ம செலவுன்னு பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க்கு. இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் லெவலேருந்து 3 அடி ஹைட்டு பண்ணுவோம், இல்லை 4 அடி ஹைட்டு பிரிக் ஒர்க் பண்ணுவோம். இந்த பில்டிங்கு பார்த்திங்கன்னா நாங்கள் 3 அடி ஹைட்டு பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த 3 அடி ஹைட்டு பிரிக் ஒர்க்குக்கான காஸ்ட் வந்து 30,000 ரூபாய். ஸோ செங்கல், மண், சிமெண்ட்டு, அந்த பிரிக் ஒர்க்கான மெட்டீரியல் காஸ்ட் வரைக்கும் 30,000 ரூபாய் ஆச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சாயில் ஃபில்லிங். இப்போ நம்ம அடுத்து 3 அடி ஹைட்டு பேஸ்மெண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதில் நம்ம உள்ளே போட வேண்டிய மண், அந்த சாயில் ஃபில்லிங்கோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 54,000 ரூபாய். ஏன்னா அந்த சாயிலை வந்து நம்ம வெளியிலேருந்து வாங்கணும். ரொம்ப கம்மியான குவாலிட்டி சாயில் வாங்கினோன்னா சாயிலோட கன்சாலிடேஷன் வந்து சரியாகாது. அப்புறம் தரை வந்து உள்ளே போகிற பிரச்சனைலாம் வரும். ஸோ இதுக்காக நம்ம வந்து நல்ல குவாலிட்டி மண் தான் வாங்கி போட்டிருக்கோம். அதுக்கான செலவு வந்து 54,000 ரூபாய். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தரை போடுறது. பேஸ்மெண்ட்டு 3 அடி ஹைட்டு எழுப்பியாச்சு, பிரிக் ஒர்க் பண்ணியாச்சு, உள்ள மண்ணு கொட்டியாச்சு, மேலே பிசிசி தரை போடுறது. ஸோ இதில் வந்து நம்ம பிளெயின் சிமெண்ட் காங்க்ரீட் பிசிசின்னு சொல்லுவோம். இதுக்குண்டான காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 30,000. ஸோ நான் இவ்வளோ நேரம் வந்து ஒரு 6 செக்மெண்ட்டாக வந்து ஃபவுண்டேஷனோட காஸ்ட் வந்து பிரிச்சுட்டேன். இந்த ஃபவுண்டேஷனுக்கு இந்த பில்டிங்கான மொத்த காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3,07,000 ரூபாய். இது வந்து வெறும் மெட்டீரியல் அண்ட் மெஷினரிஸ் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு இல்லாமல். ஸோ இப்போ அடுத்த காஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் என்ன வரும்னா காலமு, பீமு, ஆர்சிசி ரூஃப். ஸோ நான் இவ்வளோ நேரம் சொன்ன காலம் பீமோட காஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே பேஸ்மெண்ட் லெவலுக்கு கீழே. ஸோ இது வந்து பேஸ்மெண்ட் லெவலுக்கு மேலே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரும் சரி, ஃபஸ்ட் ஃப்ளோரும் சரி, எல்லாமே இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் காஸ்ட்டில் வந்துடும். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 12 காலம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 12 காலம், கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் ஃப்ளோர் 150 அடி பீம் வரும், ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் ஃப்ளோர் 150 அடி பீம் வரும். ஸோ ஏறக்குறைய இந்த காஸ்ட் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா வந்து 3.5 லட்ச ரூபாய் ஆகும். ஸோ காலம், பீமு, ஆர்சிசி, ரூஃப் ஸ்லாபு எல்லாம் சேர்த்து அந்த மொத்த கம்ப்ளீட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கும் வந்து
3.5 லட்ச ரூபா ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு உண்டான மொத்த பிரிக் ஒர்க் காஸ்ட். ஸோ நம்ம ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் முடிச்சிட்டோம். பிரிக் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்மளுக்கு வரப்போகிற சில் பீமு லிண்டல் பீம் எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ இந்த வீட்டுக்கு உண்டான பிரிக் ஒர்க் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,24,800 ரூபா. ஸோ ஏறக்குறைய நம்மளுக்கு வந்து 15,000 பிரிக்ஸ் வந்து இந்த வீட்டுக்கு வந்து தேவைப்படுது. 14,000லேருந்து 15,000 பிரிக்ஸு. ஸோ அதனால் இந்த காஸ்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நம்மளுக்கு 1,24,800 ரூபா. இந்த பிரிக் ஒர்க்குக்கு அடுத்து நம்ம பிளாஸ்டிங் பண்ணணும். இன்டீரியர் பிளாஸ்டிங், எக்ஸ்டீரியர் பிளாஸ்டிங் இது வரைக்கும் ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா 75,600 ரூபா. ஸோ இது வரைக்கும் நான் சொல்கிறது எல்லாமே மெட்டீரியலோட காஸ்டிங்கு. ஸோ நம்ம லேபர் காஸ்டிங்கு, மேசன் காஸ்ட்டோ எதுவுமே இதில் சேர்க்கல. வெறும் பிரிக்ஸு, அதோட பிளாஸ்டிங், அதுக்கு ஆகிற சிமெண்ட்டு மண்ணோட செலவு மட்டுமே நம்மளுக்கு வந்து 75,600 ரூபா ஆகுது. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த வீட்டுக்கு உண்டான கம்ப்ளீட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் ஷெல்லோட காஸ்ட் வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். ஃபஸ்ட்டு நான் எலக்ட்ரிக்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். நான் மேஜராக யூஸ் பண்ணுற 4 மெட்டீரியல் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 ஸ்கொயர்லேருந்து 4 ஸ்கொயர் mm ஒயர் வரைக்கும் தேவைப்படும். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயில் வந்து 600லேருந்து 2,000 ரூபா வரைக்கும் ஒரு காயிலோட காஸ்டிங் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா மாடுலார் ஸ்விட்சஸ். ஸோ ஒரு ஸ்விட்சோட ரேட்டு பார்த்திங்கன்னா 25லேருந்து 30 ரூபா வரைக்கும் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போடுற மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், டிபின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம வீட்டில் மெயின் டோர் பின்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு மெயின் ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி. இதில் தான் ஒவ்வொரு ரூமுக்கும் லைன் பிரிப்பாங்க. ஸோ இந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1,200 ரூபா வரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மெயின் பேனல் போர்டு. ஸோ வீட்டுக்கு வெளியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து மரப்பலகையில் அடித்து வச்சுருப்பாங்க. அதில் ஃபியூஸு, மீட்டர்லாம் அதில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மெட்டல் பாக்ஸ் மாதிரி வந்துச்சு. ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து 5,500 ரூபா ஆகும். ஸோ இது ஒரு வீடுன்றதுனால இதோட காஸ்ட் வந்து 5,500 ரூபா. ஸோ இப்போ நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா மேஜராக யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ். ஸோ இது போக நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பைப்ஸு, பென்ஸு, ஸ்ப்ரிங் அப்படி நிறைய விஷயங்கள் தேவைப்படும். ஸோ அந்த காஸ்ட் எல்லாம் சேர்த்து லேபர் காஸ்ட்டோடு சேர்த்தோன்னா இந்த வீட்டுக்கு ஆன செலவு பார்த்திங்கன்னா 1,10,500 ரூபா. இந்த வீட்டோட எலக்ட்ரிக்கல், மெட்டீரியல்ஸ் அண்ட் லேபருக்கான காஸ்டிங்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ். ஸோ ப்ளம்பிங்லும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம மேஜராக யூஸ் பண்ணுற ஒரு 4 மெட்டீரியல்ஸ் இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கிளாசெட்டு. ஸோ ஒரு கான்ட்ராக்டரு கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற வெஸ்டர்ன் கிளாசெட் வந்து பார்த்திங்கன்னா 3,000லேருந்து 3,500 ரூபா வரும் ஒரு கிளாசெட்டோட ரேட்டு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து வால் மிக்சர். நம்ம குளிக்கும்போது ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த யூனிட் பேர் வந்து வால் மிக்சர். ஸோ இதோட காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3,500 ரூபா வரும். அடுத்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷின். ஸோ வாஷ் பேஷின் வந்து ஒரு யூனிட் வந்து 900லேருந்து 1,100 ரூபா வரைக்கும் காஸ்ட் ஆகும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷவர் ஹெட்டு, நம்ம குளிக்கும்போது ஷவரில் தண்ணி வருது இல்லையா? ஸோ இதோட காஸ்ட் வந்து ஒரு 800லேருந்து 1,000 ரூபா வரைக்கும் வரும். ஸோ இதெல்லாம் வந்து மேஜராக யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸோட காஸ்ட்டு. ஸோ இது போக நம்மளுக்கு வந்து பைப் இருக்குது, பெண்ட் இருக்குது, டேப் இருக்குது, சின்ன சின்ன ஹோஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்படும். ஸோ இந்த வீட்டுக்கான டோட்டல் ப்ளம்பிங் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 42,000 ரூபா ஆச்சு, மெட்டீரியல்ஸ் அண்ட் லேபர் எல்லாமே சேர்த்து. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங். ஸோ பெயிண்டிங்கில் வந்து 2 கேட்டகரி இருக்குது, எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் அண்ட் இன்டீரியர் பெயிண்டிங். ஸோ எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா குவாலிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா மழை, வெயில் எல்லாமே அதை வந்து தாங்கணும். ஸோ எக்ஸ்டீரியர் பெயிண்டிங்கோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 185லேருந்து 260 வரைக்கும் ஆகும் ஒரு லிட்டருக்கு. ஸோ அதே மாதிரி இன்டீரியர் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து 135லேருந்து 160 வரைக்கும் வரும் ஒரு லிட்டர் ஆஃப் பெயிண்ட்டு. ஸோ இந்த வீட்டுக்கான பெயிண்டிங், மெட்டீரியல்ஸ் அண்ட் லேபர் காஸ்ட் பார்த்திங்கன்னா 91,000 ரூபா ஆச்சு. ஸோ நான் வந்து பெயிண்டிங் மெட்டீரியல் வந்து பெயிண்டோட ரேட்டு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இது போக நம்மளுக்கு வந்து ப்ரைமர் இருக்குது, பட்டி இருக்குது. ஸோ இந்த காஸ்ட்லாம் சொல்லலை. ஸோ எல்லாம் சேர்த்து பண்ணும்போது வந்து 91,000 ஆகும் இந்த வீட்டுக்கான பெயிண்டிங்கோட காஸ்ட். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளோர் டைல்ஸு. ஸோ ஃப்ளோர் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் கான்ட்ராக்டர் போடுறது வந்து 45லேருந்து 50 rupees per square feet போடுவாங்க. ஸோ இந்த டைலிங் காஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம அதை ஒட்டுறதுக்கு உண்டான மெட்டீரியல் செலவும் இருக்குது. ஸோ இப்போ டைல்ஸ் வந்து நம்ம நார்மலாக தரையில் ஒட்டுறோம்னா சிமெண்ட் கலவை போட்டு ஒட்டுவோம், இல்லை அதுக்குன்னு தனியாக அதிசயம் வைப்பாங்க, அதை போட்டு வைப்போம். ஸோ அதுவே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 15லேருந்து 20 ரூபா ஆகும். ஸோ டைல்ஸ் ரேட் வந்து 45-50, அடுத்து ஒட்டுறதுக்கு ஒரு 15 to 20 ஆகும். ஸோ டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் கவர் ஆகும்னா நம்ம ஃப்ளோர் டைல் இருக்குது, பாத்ரூமில் வால் டைல் ஒட்டுவோம், கிச்சனில் வால் டைல் ஒட்டுவோம், கிச்சன் கிரானைட் ஸ்லாப் இருக்குது, ஸ்டேர் கேஸ் டைல்ஸ் இருக்குது, அடுத்து வீட்டில் நம்ம ஹாலு, பெட்ரூம் எல்லாத்துலேயும் சுற்றி ஸ்கர்ட்டிங் ஓட்டுவோம். ஸோ இந்த மொத்த டைலோட காஸ்ட்டு இந்த வீட்டுக்கு ஆன செலவு பார்த்திங்கன்னா 1,04,000 ரூபா ஆச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வீட்டுக்கு செலவான டோர் அண்ட் விண்டோ காஸ்டிங் வந்து பார்த்துடலாம். ஸோ டோரில் வந்து பார்த்திங்கன்னா 3 கேட்டகரி வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோரு, அடுத்து பெட்ரூம் டோர், அடுத்து பாத்ரூம் டோர். ஸோ மெயின் டோர் வந்து நம்ம எப்போவுமே டீக்கில் போடுவோம். ஸோ ஒரு மெயின் டோரோட காஸ்ட்டு டீக் வுட் ஃப்ரேமு, டீக் டோரு, அதுக்குண்டான கீழு, லாக்கு, ஆக்சசரிஸு, கார்பென்ட்ரி காஸ்ட்டு எல்லாம் சேர்த்து பண்ணும்போது வந்து ஏறக்குறைய 25,000-30,000 ரூபா செலவாகும்.
ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெட்ரூம் வந்து ஃப்ளஷ் டோர்ஸ்னு சொல்லுவோம். மேலே ஸ்கின் போட்டு ஃப்ளஷ் பேனல் டோர்ஸ் இப்போ வருது. ஸோ அந்த டோர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 12,000 15,000 ரூபா வரைக்கும் ஆகும். நம்மளுக்கு வந்து அதே மாதிரி கீழே லாக்கு ஆக்சசரிஸு கார்பென்ட்ரி காஸ்ட் எல்லாமே சேர்த்து. பாத்ரூம் டோர் வந்து மோஸ்ட்டாக பிவிசி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா கம்மியான காஸ்ட்டில் வந்து தண்ணியால் டேமேஜ் ஆகாத மெட்டீரியல் வந்து பிவிசி. ஸோ அந்த பிவிசி டோரோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 3,000 5,000 ரூபா வரைக்கும் செலவாகும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா விண்டோஸில் கூட வந்து உட்டனு யூபிவிசி அலுமினியம் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து யூபிவிசி பண்ணியிருக்கிறோம். யூபிவிசிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் ஓப்பனிங் 2 கேட்டகரி இருக்குது. நாங்கள் ஸ்லைடிங் மட்டும் இப்போ சொல்கிறோம். ஸோ யூபிவிசி ஸ்லைடிங் விண்டோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 350 370 ரூபாவும் பர் ஸ்கொயர் ஃபீட். நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விண்டோவோட சைஸ் பார்த்திங்கன்னா 4 அடி அகலம் 4 அடி ஹைட்டு அப்படின்னா 16 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ இந்த விண்டோவோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 5,600 6,000 ரூபா ஆகும். இது வந்து நம்ம அதை போடுற மெட்டல் கிரில் சேர்க்காமல். ஏன்னா மெட்டல் கிரில் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிசைன் சூஸ் பண்ணுவாங்க. அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் மாறும், அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் மாறும். ஸோ இந்த வீட்டுக்கு ஆன டோரு விண்டோ அந்த கிரில்லு எல்லா காஸ்ட்டும் சேர்த்திங்கன்னா 1,43,000 ரூபா ஆச்சு இந்த வீட்டுக்கான செலவு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் ஸ்டேர் கேஸ் கட்டினதுக்கு உண்டான காஸ்டிங். ஸோ அந்த படிக்கட்டோட காஸ்டிங் வந்து நான் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்லையோ இல்லை பிரிக் ஒர்க்லையோ சொல்ல, ஏன்னா தனியாக சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் படிக்கட்டு ஒரு மாதிரி மாறும். ஸோ இந்த வீட்டுக்கு படிக்கட்டுக்கான காஸ்டிங் மட்டும் பார்த்திங்கன்னா 35,000 ரூபா ஆச்சு. படிக்கட்டு அதுக்குண்டான காங்க்ரீட்டு அப்புறம் சைடில் நம்ம வந்து ஹேண்ட்ரெல் கைப்பிடி பிடிச்சி போவோம் இல்லையா. ஸோ இந்த காஸ்டிங் எல்லாம் சேர்த்து ஸ்டேர் கேஸ் வரைக்கும் ஒரு 35,000 ரூபா செலவாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங்கோட காஸ்ட்டு. ஸோ வீட்டுக்கு வந்து நம்ம வந்து டெரஸில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணோம், எல்லா பாத்ரூம் ஃப்ளோர்லேயும் ஜாயிண்ட்லேயும் கார்னர்லேயும் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணோம். ஸோ இந்த வீட்டுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் காஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா 26,000 ரூபா ஆச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெரஸ் வெதரிங். ஸோ ஒரு வீட்டில் வந்து மொட்டை மாடியில் வந்து டெரகோட்டா போடுவாங்க. ஸோ இந்த வீட்டில் நாங்கள் வந்து ஹீட் ரிஃப்ளெக்டிவ் கூலிங் டைல்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ எதுக்காகனா வீடோட டெம்பரேச்சர் வந்து கம்மியாக வைக்கும். ஸோ இந்த வீட்டுக்கான டெரஸ் வெதரிங் காஸ்ட் மட்டும் 45,500 ரூபா ஆச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பேராபெட் வால், மொட்டை மாடியில் நம்ம போடுற கைப்பிடி சவரோட காஸ்டிங். ஸோ இந்த கைப்பிடி சவர் வந்து கட்டி பூசுறதுக்கான செலவு வந்து பார்த்திங்கன்னா 20,500 ரூபா. செங்கல் சிமெண்ட்டு மண் இந்த காஸ்ட் எல்லாமே சேர்த்து. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து லேபர் காஸ்ட்டு. ஸோ இந்த பில்டிங் வந்து 1,300 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இதை வந்து 350 ரூபா அப்படின்ற ரேட்டுக்கு வந்து மேஸ்திரிக்கு நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ லேபர் ரேட்டுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து 4,55,000 ரூபா இந்த பில்டிங்கான எங்களுக்கோட லேபரோட காஸ்ட்டு. ஸோ இந்த லேபரில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்லேருந்து காலம் போடுறது, ஜல்லி போடுறது, கம்பி கட்டுறது, சென்ட்ரிங்கு, ரூஃப் சென்ட்ரிங்கு, ஸோ இந்த ஒர்க்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அவங்க தான் பண்ணாங்க. ஸோ அந்த லேபர் காஸ்ட் வரைக்கும் 4,55,000 ரூபா ஆச்சு. ஸோ இது வரைக்கும் இந்த பில்டிங்கான டோட்டல் காஸ்ட்டு நான் சொன்ன எல்லா காஸ்ட்டும் லைனாக ஆட் பண்ணிட்டே வந்தோன்னா 19,29,900 ரூபா வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கான்ட்ராக்டர் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணல எந்த இடத்துலையுமே. ஸோ இந்த பில்டிங்க்கு கான்ட்ராக்டரோட ப்ராஃபிட்டுன்னு பார்த்திங்கன்னா 15%. ஸோ அதாவது 2,90,000 ரூபா இந்த 19 லட்சத்துலேருந்து. ஸோ கான்ட்ராக்டர் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி நம்ம டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தோன்னா 22,19,900 ரூபா. இதுதான் எங்களுக்கு இந்த பில்டிங்கான எங்களோட காஸ்டிங்கு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் டிவைட் பண்ணி பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய வந்து 1,707 ரூபா வரும். ஸோ இதை வந்து அங்கே வந்து 1,700 ரூபாய்க்கு பண்ணோம். ஸோ அந்த 7 ரூபா வந்து கிவ் ஆர் டேக். எல்லா கான்ட்ராக்டர்ஸுமே அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான். இப்போ 1,700 ரூபா ஒருத்தவங்க கோட் பண்ணுறாங்க, 1,800 ரூபா ஒருத்தவங்க கோட் பண்ணுறாங்கன்னா ரவுண்ட் ஆஃபாக அந்த அமௌண்ட் வராது, நியர்பை ஒரு அமௌண்ட் வரும், அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த பில்டிங்கான டோட்டல் கம்ப்ளீட் காஸ்டிங். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ அடுத்து நாங்கள் என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது ஃபவுண்டேஷனில் நான் வந்து ஒரு காலமோட காஸ்ட் வந்து 9,000 சொல்லியிருந்தேன். ஸோ எதனால் அந்த 9,000? ஸோ அந்த ஃபவுண்டேஷனில் அந்த காலமில் வந்து எவ்வளோ காங்க்ரீட் இருக்குது, எவ்வளோ ஸ்டீல் இருக்குது, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு இன்டெப்த்தாக சொல்ல போகிறேன். ஸோ லைனாக இந்த மாதிரி சீரியஸாக வீடியோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த வீட்டுக்கு வந்து 15,000 செங்கல் தேவைப்படும்னு சொல்லியிருக்கேன். எதனால் எப்படி 15,000 செங்கல் நான் கால்குலேட் பண்ணேன், இந்த மாதிரி இன்டெப்த்தாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோஸாக போட போகிறோம். கண்டிப்பாக எங்கள் சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.